கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆர் அகேன் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு we address them as PCOD. முட்டை உருவாகிறதுக்கும் முட்டை தெறிக்கிறதுக்கும் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸில் ஏதாவது ஒரு வந்து லேக் இருந்துச்சுனாலோ ஆர் எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுனாலோ this can cause as a PCOD. Irregular cycles is because that egg which comes out will not be a healthy egg. ஸோ அதனால் அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கோ மற்றபடி மாசமாகிறதுக்கோ அந்த டிஃபிகல்ட்டி இருக்கும். யூஸ்வலாக ரெகுலர் சைக்கிள்ஸ் இஸ் லைக் 28 to 35 days இஸ் ரெகுலராக பீரியட்ஸ் வரவங்களுக்கு தட் இஸ் அ ரெகுலர் சைக்கிள். ஸோ மந்த்லி இதே 28 to 35 டேஸில் அவங்களுக்கு சைக்கிள்ஸ் வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி யூ நீட் நாட் டூ யுவர் ஹெல்த்தி. சின்னதாக உங்களுக்கு மேல் அப்பர் லிப்ஸ்லேயோ இல்லைனா பியர்ட் மாதிரி உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருந்துச்சுன்னா தென் யூ ஹாவ் டு கோ அ மீட் அ டாக்டர். Third thing is like overweight. PanIndiaNews நேயர்களுக்கு வணக்கம். ஒன்ஸ் அகைன் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்துட்டு கைனகாலஜிஸ்ட் கவிதா தான் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம், வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். ஸோ ஆக்சுவலி மேம் இந்த மந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா PCOD மந்த். இந்த PCOD மந்த் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க? வாட் இஸ் எக்ஸாக்ட்லி PCOD? So every disease has some month to celebrate. So this month is actually celebrated as a PCOD month. So PCOD is nothing but in the younger generation when they have an hormonal imbalance and கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் அப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆர் அகேன் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு we address them as PCOD. PCODனா என்ன? அதான் PCOD வந்துட்டு இட்ஸ் அ ஹார்மோனல் இம்பேலன்ஸ். தட் இஸ் தெர் ஆர் டூ கண்டிஷன்ஸ். ஒன் இஸ் PCOS, ஒன்று வந்து சிண்ட்ரோம், தட் இஸ் மெட்டபாலிக் டிஸார்டர் ஆர் இட் கேன் பி அ ஹார்மோனல் இம்பேலன்ஸ். தட் இஸ் ஒன் காஸ். செகண்ட் திங் இஸ் இட்ஸ் அ டிசீஸ். ஸோ அந்த டிசீஸ்ன்னு பார்க்கும்போது இம்மெச்சூர் எக்ஸ் when it is getting released or else அதுவே வந்து ஒரு சிஸ்டா ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ டிசீஸ். PCOD ஃபுல் ஃபார்ம்? ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்குது அண்ட் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. ஓகே, சூப்பர். இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஏன்னா செப்டம்பர் மந்த் வந்துட்டு எக்ஸாக்ட்லி PCOD மந்த்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, வாட் இஸ் எக்ஸாக்ட்லி காஸ்ட் டு செலிப்ரேட் PCOD? ஸோ PCOD பற்றி ஆக்சுவலி நிறைய பேருக்கு அவேர்னஸ் முன்னாடி அளவுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக we are celebrating September month as a PCOD month. ஸோ இந்த மந்தில் most of the doctors or most of the hospitals will give an awareness or provide a camp or a free consultations for all the younger people who are having all these irregular cycles அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி we'll give them an awareness that this is a PCOD அப்படின்ற. What are the common causes for PCOD? So there is not an exact cause ன்னு எதுவும் கிடையாது. Most of the things are unknown தான். Most like hormonal imbalance is the main thing. நம்ம முட்டை உருவாகிறதுக்கும் முட்டை தெறிக்கிறதுக்கும் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸில் ஏதாவது ஒரு வந்து லேக் இருந்துச்சுனாலோ ஆர் எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் இருந்துச்சுனாலோ this can cause as a PCOD. So that is nothing but ஒரு எக்குன்னு எடுத்திங்கன்னா முட்டைப்பை ஓவரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய மல்டிபிள் நம்மளுக்கு தீக்காயம் பட்டால் எப்படி ஒரு பிளப்ஸ் மாதிரி வருமோ அந்த மாதிரி நிறைய நீர்க்கட்டிகள் மாதிரி உங்களுக்கு அந்த முட்டைப்பையில் தென்படும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து irregular cycles is because that egg which comes out will not be a healthy egg. ஸோ அதனால அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கோ மற்றபடி மாசமாகிறதுக்கோ அந்த டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ how to diagnose PCOD? So the first and foremost is ultrasound is the main cause. யாருக்கெல்லாம் irregular cycles இருக்குது or else overweight or அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் தென்பட்டுச்சுன்னா அவங்க பக்கத்தில் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. only way to find PCOD is through ultrasound. அண்ட் மேஜர் ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, நீங்கள் சொன்னது மாதிரி தான் there are two types. ஒன்று வந்துட்டு PCOD and one is PCOS. ஸோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் PCOD as well as PCOS? அதுதான். ஸோ PCOD இஸ் நத்திங் பட் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். ஸோ அந்த டிசீஸில் என்ன ஆகும்னா இம்மெச்சூர் எக்ஸ், தட் இஸ் மெச்சூர் எக்ஸ் ரிலீஸ் ஆகாது, இம்மெச்சூர் எக்ஸ் ரிலீஸ் ஆகும். ஆரல்ஸ் இந்த எக்ஸ் ரிலீஸ் ஆகாமல் தே கேன் ஃபார்ம் ஆஸ் அ சிஸ்ட்.
as a functional cyst or a clear cyst அந்த மாதிரி ஏதாவது ஒரு cyst formation இருக்கும். Second thing is polycystic ovarian syndrome சொல்கிறது வந்து is totally hormonal based. That is any hormone productionல deficiency இருந்துச்சுனாலோ இந்த மாதிரி நமக்கு அட்ரஸ் பண்ணுறது is a polycystic ovarian syndrome. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஆக்டிவாக நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு சச் சொல்ல மாட்டோம் பேஷண்ட்ஸ்க்கு. அவங்களுக்கு நம்ம மெயினாக சொல்லக்கூடியது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். இப்போ இருக்கிற செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸில் இல்லாமல் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆக சொல்லுவோம். பிகாஸ் அந்த ஹார்மோனல்ஸ்லாம் நம்ம ரெகுலரைஸ் பண்ணோம்னா உடம்புல இருக்கிற நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால் நமக்கு மெயின் திங் இஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரத்துக்கெல்லாம், ஏர்லி டயபெட்டிக் அந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ we ask them to do some food changes with lifestyle modifications and physical activity la involve ஆக சொன்னா mostly இதெல்லாம் பண்ணாவே அவங்களுக்கு ஓனா செல்ஃபா கரெக்ஷன் இருக்கும். that is PCOD can revert by itself without any medications. பட் இதெல்லாம் பண்ணியும் கொஞ்சம் மினிமல் ஹார்மோன் சப்போர்ட் தேவைப்படுறவங்களுக்கு we can give a minimal hormonal support. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும்ல, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபீமேல் வந்துட்டு அவங்களோட மென்சுரேஷனல் சர்க்கிள் வந்துட்டு கரெக்டாக ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எதனா ஒரு விஷயம் பண்ணால், இல்லை வந்துட்டு தெர் ஆர் சம்திங் ஸோ தட் தே கேன் மெயின்டைன் த சர்க்குலேஷன் பர்ஃபெக்ட்லி, மென்சுரேஷன் சர்க்குலேஷன் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு? Usually regular cycles is like 28 to 35 days is ரெகுலராக பீரியட்ஸ் வரவங்களுக்கு that is a regular cycle. ஸோ மந்த்லி இதே 28 to 35 டேஸில் அவங்களுக்கு சைக்கிள்ஸ் வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி யூ நீட் நாட் டூ யுவர் ஹெல்த்தி. வேறஸ் 35 days 40 days 60 days or 90 டேஸ்க்கு மேலே உங்களுக்கு ப்ரொலாங் ஆகி சைக்கிள்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஐ திங்க் யூ ஹாவ் டு கோ அண்ட் மீட் யுவர் நியர் பை கைனகாலஜிஸ்ட். தென் there's something abnormal that you need a medical emergency need. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு பிசிஓடி சிம்டம்ஸ் இருக்குது, ஸோ அவங்க வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அதுலேருந்து அல்டர்னேட்டிவாக லைக் க்யூர் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயங்கள் இருக்கா? There is nothing as such. So if you that is when you have a scanty flow or a heavy flow or spotting மட்டும் இருக்கு, இல்லனா periods வந்து ஃப்ளோவே வரல அப்படின்னா then it is a warning sign. Second thing is உங்களுக்கு facial hair growth, that is சின்னதாக உங்களுக்கு மேல் upper lipsலையோ இல்லனா beard மாதிரி உங்களுக்கு hair growth இருந்துச்சுன்னா then you have to go and meet a doctor. Third thing is like overweight. When you're gaining more weight or if you're gaining very less, இல்லனா ரொம்ப இளைச்சிக்கிட்டே போறீங்கன்னா then it is alarming. Then the fourth thing is உங்க கழுத்து பகுதியில் உங்களுக்கு dark and skin ரொம்ப thick-ஆ, that is we call it as acanthosis nigricans ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் சேஞ்சஸ் இருந்தாலும் then you have to go and meet a doctor. ஸோ இந்த பிசிஓடினால வந்துட்டு ஃபர்டிலிட்டி பாதிப்பு எதனா வருமா? டெஃபினெட்லி எஸ். பட் எல்லா பிசிஓடியும் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நீங்கள் கன்சீவ் ஆகணுன்றது ஒரு விஷயமே கிடையாது. ஈவன் வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட் வித் பிசிஓடி ஈவன் ஒன் ஃபாலிக்கல் நல்லா கிளியராக வந்துச்சுன்னா கூட யூ கேன் கெட் ப்ரெக்னென்ட். பட் பிசிஓடி இருக்காங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் கன்சீவ் ஆகணுன்றது ஆப்ஷன் கிடையாது. அகைன் நீங்கள் சொன்னது மாதிரி வாட் ஆர் தி சான்சஸ் இஃப் சம்மன் இஸ் ஹேவிங் பிசிஓடி? ஸோ அவங்களால at that time itself they can get pregnant. That is, it depends on each and every individual. எல்லாருக்குமே அப்படியே கன்சீவ் ஆவாங்களான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு டைரெக்டாக கன்சீவ் ஆவாங்க, சில பேருக்கு மினிமல் அமௌண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மைட் பி ரிக்வயர்ட் டு கெட் தெம் கன்சீவ்ட். பிசிஓடி ரிலேட்டடாக இன்ஃபர்டிலிட்டியாக இருக்காங்கல்ல, ஸோ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எதனா இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் as such நாங்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் மட்டும்தான் இவங்களுக்கு தருவோம். அண்ட் வில் கிவ் them a gap of 2 to 3 months. ஸோ அவங்க அதுலேயே கன்சீவ் ஆகலைன்னா டெஃபினெட்லாக வில் கோ ஃபார் சம் ஃபாலிகுலர் ஸ்டடி. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் மெத்தட் ஃபாலிகுலர் ஸ்டடி மட்டும் முட்டை வளர்ச்சியை மட்டும் பார்த்து அதுக்குரிய மெடிசின்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ கொடுத்து முட்டையை வளர வச்சு அதுக்கப்புறம் வந்து முட்டை தெரிக்கும் போது நேச்சுரலாக இன்டர்கோர்ஸில் இருக்க சொல்லுவோம். தட் இஸ் ஒன் சார்ட் ஆஃப் மெத்தட். இதுலேயும் அவங்க கன்சீவ் ஆகலை, இது ஒரு 6 cycles or 3 cycles வரைக்கும் நம்ம பண்ணலாம். இஃப் இன் கேஸ் அதுலேயும் அவங்க கன்சீவ் ஆகலைன்னா செகண்ட் ஐ மீன் த லாஸ்ட் ஆப்ஷன் குட் பி அன் ஐயுஐ வரைக்கும் பண்ணலாம். பட் அதுலேயும் அவங்க ஐயுஐ இஸ் நத்திங் பட் இதே மாதிரி தான் முட்டை வளர்ச்சியை பார்த்து அவங்க ஹஸ்பண்டோட விந்தை எடுத்து ஆர்டிஃபிஷியலாக உள்ள முட்டை தெரிக்கும் போது ஆர்டிஃபிஷியலாக உள்ளே செலுத்தினோன்னா தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் கன்சீவிங் இஸ் லிட்டில் டு 70 to 80% சான்சஸ் இருக்குது. யூ நீட் அ டெஃபினட்டிவ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ டு கோ ஃபார் ஐவிஎஃப். இப்போ ஹெல்த் ரிஸ்க் இருக்கா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு? Morbid obesity with PCOD, mild risk rate is little higher than the other people. ஆனால் இருக்குது ரிஸ்க் தான், லிட்டில் ரிஸ்க்.
இட்ஸ் தேர் பட் நாட் அ டெஃபினட்டிவ் ஒன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு மெத் இருக்கும்ல, இப்போ நம்மளா கிரியேட் பண்ண ஒரு மெத்தாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஏஷியன்ஸாக வந்துட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டதாக தான் இருக்கலாம். ஸோ வாட் ஆர் தி மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் பிசிஓடி? ஸோ வாட் ஆர் த மித்ஸ்ன்னு கேள்விப்பட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிசிஓடி கேன் அஃபெக்ட் ஒன்லி ஓவர் வெயிட் பீப்புள்னு எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்குது. டெஃபினெட்லி அ நோ. ஈவன் இஃப் த பீப்புள் ஆர் ஓவர் வெயிட் ஆர் இஃப் தே ஆர் வெரி தின், PCOD can affect for both the age group. And second thing is PCOD வந்துட்டு only while modified like junk foods சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இது அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி இருக்குது. பட் டெஃபினெட்லி அதுவுமே ஒரு மித்து தான். அண்ட் PCOD இஸ் அ வெரி ரேர் கண்டிஷன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் நவ் இட் இஸ் அ வெரி காமனஸ்ட் கண்டிஷன் தட் இஸ் அஃபெக்டிங் ஆல் த ஏஜ் குரூப்ஸ். ஸோ இதெல்லாம் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆன் PCOS. சூப்பர் மேம். இந்த செஷனில் நம்மளுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.